கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அந்த வார்த்தையை திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். எடுத்து வாசிப்போம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே அப்படின்னா நம்மள சபையை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. நீ கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாரு. இது அல்லேலூயா. அவரே சொல்றாரு, நான் வரேன், நான் வரேன், நான் வர விருப்பப்படுறேன், நான் வந்து வாசம் பண்ண விரும்புறேன். நீ யாரு என்ன இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் பார்ப்பான், தரம் பார்ப்பான். இப்ப சொன்னார் பாருங்க, தரம் பார்ப்பாங்க, ஆளை பார்ப்பாங்க, படிப்பை பார்ப்பாங்க, கொஞ்சம் பணத்தை பார்ப்பாங்க, ஞானத்தை பார்ப்பாங்க, இப்படி எல்லாம் இருக்குதான்னு பார்த்து ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் அதெல்லாம் பார்க்கல. ஒன்னே ஒண்ணுதான் பார்க்கிறார், ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? பாடுறியா? நான் வந்துடுறேன். பாடுறியா? நான் வந்துடுறேன். எங்க பாட்டு சத்தம் கேட்குமோன்னு அப்படி பாக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. இவர் ஆரம்பம் எனக்கு தெரியும். இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்லா உயர்ந்து இருக்கிறாரு விட்டுருங்க. ஆனா இவர் ஆரம்பம் என்ன தெரியுமா? வெறும் பாட்டு தான். உண்மையா இல்லையா? பாட்டை தவிர எதுவுமே தெரியாது இவருக்கு. நான் விசுவாசிக்கிற அந்த பாட்டு தான் கர்த்தர் இவங்களோடு இருந்து இவரோடு இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆரம்ப ஸ்டேஜ்ல நான் பார்த்தப்போ இவருக்கு பாட்டை தவிர எதுவும் தெரியாது. நல்லா அருமையா வொர்ஷிப் பண்ணுவார், ஃபர்ஸ்ட் கிளாஸா பாடுவார். தேவ பிரசன்னம் அப்படியே இறங்கும். அல்லேலூயா. பாருங்க, கம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவுல வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். செப்பனியா வாசிச்சோம், இந்த ஆமோஸ்ல வாசிச்சோம். ஏன்னா அந்த கூடாரம் இன்னைக்கு விழுந்து போயிருக்கு. ஆமோஸ் 9:12 வாசிங்க. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்ன? அது துதி, ஆராதனை, பாடல், சங்கீத ரத்தங்களுடைய கூடாரம் இன்னைக்கு விழுந்து போயிருக்கு. துதியின் கூடாரம் விழுந்து போயிருக்கு. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நாம் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து என்னது? எதை அடைக்கிறாரு? திறப்புகளை. திறப்புனா வாசல். கூடாரம் இருக்குங்க. கூடாரத்தினுடைய திறப்பு அங்கங்க திறந்துக்குது, கிழிஞ்சிருக்கு. திறப்புன்றது அது ஒரு பக்கம் இருக்கு. திறப்புனா என்ட்ரன்ஸ், ரைட்டா? அவர் அப்படி அதையும் சொல்றாரு, நான் திரும்ப எடுத்துட்டு அதன் திறப்புகளை அடைத்து ஓட்ட விட்டுட்டு இருக்குது. அதை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி, பழுதாய் போனதை பாழாய் போனதையும் சொல்லலாம். பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல இதுதான் கொண்டு வரணும்னு இப்ப விரும்புறார் கர்த்தர். இந்த காலத்துல அதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார், செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க. பூர்வத்துல என்ன இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன 4000 பேரை பாடகரை நிறுத்தலாம், 4000 இசைக்கருவிகளை செய்தான். தினமும் ஆலயத்துல காலையிலும் மாலையிலும் பண்டிகை நாட்களிலும் கர்த்தரை துதித்து பாடும்படி பாடகரை நிறுத்தினார். 4000 பேரும் டர்ன் ஓவர்ல வருவாங்க. ஒரு வேலைக்கு ஒரு 1000 பேர் போல இருக்கு. 4000 பேர் இல்ல, ஒரு 500 பேர் வரும் ஒரு டர்னுக்கு. அவ்வளவு பேரும் பாடணும். என்ன ஆகுறது பாருங்க. பண்டிகை முக்கியமான நாள்லாம் பாத்தீங்கன்னா 4000 பேரும் வந்துருவாங்க போல இருக்கு. அங்க 4000 பேர், இங்க கொஞ்சம் பேருக்கு 100 பேருக்கு இடம் இல்ல 4000 பேரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பேரும் பாடுறாங்க, கர்த்தரை புகழுறாங்க, துதிக்கிறாங்க. அந்த வசனத்துல சொன்ன தேவ மகிமை இறங்கினது, மேகம் இறங்கினது, அந்த கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய வல்லமை விளங்கினது என்று பார்த்தோம். அல்லேலூயா.
அவன் பாடகரை நிறுத்தினான். தேவனுடைய ஆலயத்துல எப்பவும் கர்த்தரை பாடும்படி துதிக்கும்படி. அல்லேலூயா. இதுதான் இந்த விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் கட்டுவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிறோம், நல்லதுதான். நல்ல ஜெபம் பண்ணுங்க. நானும் ஜெபத்தை ஊக்குவிக்கிறேன். நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், நல்லது எல்லாம் பண்ணுங்க. அதே நேரத்துல கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தக்கூடிய பாடலையும் சேர்த்து பாடுங்கன்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுங்க. கர்த்தர் ஒரு நடுவுல வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் உன் நடுவுல வந்துட்டார்னா அதை விட வேற என்ன வேணும்? ஒண்ணுமே தேவை. அல்லேலூயா. அததான் அந்த பாடகர் குழுவை, விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் தூக்கி நிக்க வைக்கணும்ட்டு கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் அதை செய்யணும்னு இருக்கிறாரு. அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சண்டே ஈவினிங் சர்வீஸ்ல நம்ம எல்லாரும் சபை வளர்ற வரைக்கும் பாடுங்கன்ட்டேன். வளர்ந்துருச்சுன்னா பாட முடியாது. அப்புறம் அப்பவும் நான் விட மாட்டேன். குடும்பமா மொத்த பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாடுங்க. ஒரு வாரம் இந்த குடும்பம், ஒரு வாரம் அந்த குடும்பம், அப்படியே பாட வேண்டித்தான் இல்ல. அதுக்குதான் அந்த பாட்டை இன்னிய வரைக்கும் நான் நிறுத்தாம இருக்கிறேன். ஈவினிங் சர்வீஸ்ல எல்லாருக்கும் டைம் இல்லைன்னா ஒரு சரணத்தையாவது பாடு, ஆண்டவரை பாடு, பாடி மகிமைப்பட்டு. அதை மறுபடியும் அந்த கூடாரத்தை கட்டணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா எல்லாரையும் ஆட வைக்கிறாங்களே, கண்டி பாட வைக்கிறது இல்ல. நான் சொல்றது விலங்குதான். உலகம் இன்னைக்கு அதான் செஞ்சுட்டு இருக்கு. ஆடுறவனை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடுனா பாட தெரியாது. ஆடுறது தெருவுல போறவன் கூட தாங்க சாவு போகுது ஆடிட்டு போறான். அவன் கூட ஆடுறான். அவனும் தானே ஆடுறான். எல்லாருமே ஆடுவாங்க. ஆட முடியுமா? ஆட வைக்கிறது பெருசு இல்ல. நீ பாட வச்சு பாரு, அந்த ஊழியம் மகிமையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெறும் டான்ஸ் வந்து பாப்பான், டான்ஸ் இல்லைன்னா போயிடுவான். 6 மணிக்கு ஆடினே இருக்கணும். அந்த மாதிரி ஆட்டை வச்சுட்டு ஆட்டம் பாட்டத்தை வச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. முழுசா நடத்த முடியாது. கடைசி வரைக்கும் போகாது வண்டி. இப்படிதான் விழுந்து போன தாவீதின் கூடாரம் எப்படி விழுந்ததுன்னா அப்படியே விழுந்து போச்சு. இன்னைக்கு அந்த கூடாரத்தை தூக்கி நிறுத்தணும். இன்னைக்கு அந்த பாடலின் கூடாரத்துக்குள்ள, துதியின் கூடாரத்துக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் வந்து விழ வச்சிடுச்சு. அதனாலதான் அதை தூக்கி மறுபடியும் நிறுத்துவேன்றார். அல்லேலூயா. ஆட வைக்கிற சரி, நீ பாட வைங்க. அல்லேலூயா. பாட வைக்கணுங்க. பாட வைக்கணும். பாடகரை எழுப்புங்க. பாடகரை எழுப்பி அவங்க பாட ஆரம்பிச்சாங்கன்னா அன்னைக்கு இறங்கின அதே மகிமை இன்றைக்கும் இறங்கும். மகிமை மாறாதது. கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேகம் இறங்கும். நீ எங்க பாடுறியோ உன் மேல இறங்கும், உன் வீட்டுக்குள்ள இறங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மகிமை வெளிப்படும். கர்த்தர் உன் நடுவுல வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தரை பாடி துதிங்க. கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. சியம் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. 2 நாளாகம புஸ்தகத்துல 20:22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டிண்டு விழுந்தார்கள். 21 வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை இன்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். ஆயுதம் அணிந்த அந்த யுத்த வீரர்களுக்கு முன்னாக நடக்க. அல்லேலூயா. யுத்தம் என்பது ஜபத்தை குறிக்கலாம். யுத்த களம். ஜபம் என்பது ஒரு யுத்த களம். அந்த ஜபத்துக்கு முன்பாக பாடகரை கொண்டு போய் நிறுத்தினார். அல்லேலூயா. அங்க 3 விதமான கூட்டம் வருகிறது பாருங்க. இந்த பாட்டுக்கு பின்பாக இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சொல்றேன். இப்ப லைனா ஒரு 3 காரியம் மட்டும் சொல்லுவோம். பாட்டுக்கு பின்பாக என்ன நடக்கும், கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. கவனிங்க. அவர் அந்த யுத்த வீரர்களுக்கு ஆயுதம் அணிந்த யுத்த வீரர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிக்கவும் பாடகவும்
பாடகரை யோசபாத்து கொண்டு போய் நிறுத்தினான். ஃபர்ஸ்ட் அவங்களை அனுப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பின்னணி தெரியும் உங்களுக்கு, பெரிய ஒரு யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. 3 வித கூட்டம் வருகிறது. பெரிய கூட்டம், திரளான கூட்டம் எதிராக வந்து விட்டது. திரளான பிரச்சனை, ஒன்னும் சமாளிக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே நெருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்துல ஒரு 2 பாட்டு எடுத்து பாடு. நான் வேலை செஞ்ச முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? காரியம், பைபிள் படிப்பேன், எல்லாம் படிப்பேன். ஆனா எப்போ எனக்கு நேரம் கிடைக்குதோ பாட்டு புக்கை பாக்கெட்ல வச்சுட்டு நேரா டெரஸுக்கு போயிடுவேன். டெரஸ்ல போய் பாடி 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 அதுக்கப்புறமா கீழே இறங்கி வருவேன். ரெகுலரா நான் செய்வேன். அதனாலதான் கர்த்தர் என்ன வேலை செய்யற இடத்துல உயர்வாதான் வச்சிருந்தார். கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இவர் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது பதிவிருந்தவங்க எல்லாம் வெளியே வராங்க. இதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்கு, கவனிங்க. உனக்கு விரோதமா இன்னைக்கும் இப்போவும் பிசாசு அண்டர் கிரவுண்ட்ல வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. கண் காண முடியாத அதரிசனமான மண்டலத்துல உனக்கு விரோதமா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு அவன் ஏவப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவன் செய்யணும்ட்டு அவன் காரியத்தை தொடங்கி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. பதுங்கி இருக்கிறத வெளியே கொண்டு வரும் நீ பாடுகிற பாடல். உனக்கு விரோதமாய் பதுங்கி இருக்கிற என்னெல்லாம் செய்யணும், இவளை எப்படி கவுக்கணும், எப்படி அழிக்கணும், ஒண்ணு இல்லாம பண்ணணும்னு சொல்லி பதுங்கி இருக்கிற ஆவிகளை வெளியே கொண்டு வரும் துதி ஆராதனை பாடல். அல்லேலூயா. பதுங்கி இருக்கிறத வெளியே கொண்டு வரும். பதுங்கி இருக்கிறது உனக்கு தெரியாது. எந்த மூலையில பதுங்கி இருக்கு, எந்த நேரத்துல எவன் வருவான், எந்த சூழ்நிலையில எது நம்ம தாக்கும், எந்த நேரத்துல எந்த விபத்து எழும்போ, எந்த நேரத்துல எது வரும் நமக்கு எதுவுமே தெரியாது. அத்தனையும் வெளியே கொண்டு வந்து நிறுத்திடும் நீ பாடிக்கொண்டு இருக்கும் பொழுதே. அல்லேலூயா. பதிவிருந்த எல்லாம் வெளியே வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, அதுக்கு மட்டும் இல்ல, பதிவிருந்த அவர்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அதுங்களுக்குள்ளவே அவங்களுக்குள்ளவே கர்த்தர் ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தார். அவர்களுக்குள்ளவே வெட்டி மெடிந்தார்கள். எப்படியோ நமக்கு என்ன, எதிராளியை கர்த்தர் அழித்தார். நம்மளுக்கு தேவை எதிராளி நமக்கு விரோதமா அழிக்க வந்த காரியங்களை முடிவுக்கு கொண்டு வந்தது இவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப வாசிங்க, 25 வாசிங்க. யோசாபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரதேசங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. இப்போ பாடல் பாடி ஜெயம் கண்ட பின்பு நம்ம பாட 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 முதல்ல யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் அமர்த்துவார். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. உனக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை கர்த்தர் அடக்குவார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற, உன் சமாதானத்தை கெடுக்கிற, உன்னை பயமுறுத்துகிற, உன்னை அழிக்க பார்க்கிற அத்தனையும் கர்த்தர் சங்காரம் பண்ணுவார். முதல்ல அது செய்வார். அல்லேலூயா. முதல் என்னன்னா போராட்டங்களை கர்த்தர் மாத்துவார், யுத்தங்களை மாத்துவார். இன்னைக்கும் நம்ம யுத்தம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம், போராடி கொண்டுதான் இருக்கிறோம். வாழ்க்கையை நடத்த ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்துல போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டம் புதுசா வந்துட்டு இருக்குது. அவளையும் மேற்கொள்ளணும், அதை சங்கரிக்கணும். அப்படின்னா நம்ம பாட ஆரம்பிக்கணும். பாட்டை குறிச்சு ஒரு நாளும் அற்பமா எண்ணாதீங்க. அல்லேலூயா. உனக்கு ராகம் தெரியலையா, அதை கர்த்தர் கேட்டாரா? கேட்கல. நீ நல்லா ஓஹோ ஆஹான்னு பாடணும்னு சொல்றாரா? இல்ல. கம்பீரித்து பாடு. பாட்டுல மட்டும் சோர்ந்து போய் விடாய்த்து போய் பாடாத. கம்பீரமா பாடு, உற்சாகமா பாடு, விசுவாசமா பாடு. நீ ராகத்தோடு பாடுற பாடல, அது அப்புறம் செகண்டரி. இசைக்கருவி இருக்குது இல்ல பாடுற, அது அப்புறம். எது இருக்கோ இல்லையோ. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பெல்லாம் வெறும் ஒரு ஃபேமிலி வச்சுன்னு இப்படி பலிபீடத்துல இப்படி தட்டி பாடுனா சபை அதிரும் பாருங்க. அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில பேசுவாங்க பாருங்க. எதுவுமே இருக்காது மியூசிக் எல்லாம். அல்லேலூயா. கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேர் மியூசிக் இருந்தாதான் பாடு, அவருன்னா மியூசிக்குள்ளேயே வாசம் பண்றேன்னாரு, இசை கருவிக்குள்ள வாசம் பண்றேன்றாரா, டான்ஸுக்குள்ள வாசம் பண்றேன்றாரா? இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், பாடுகிற பாடலுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நான் வந்து வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீ குதிரித்து பாடு, நான் வந்து இறங்குவேன்ற. அல்லேலூயா. அந்த முதல்ல எதிராளிக்கு கர்த்தர் முடிவு கட்டுறார். போராட்டங்களுக்கு முடிவு வரும். நீ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் போராடுற, டெய்லி ஒரு 2 பாட்டை பாடு, அப்படியே பாடிக்கிட்டே நாட்கள் வரும், அப்படியே மாற ஆரம்பிக்கும். முதல்ல பதுங்கி இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வருவான். அல்லேலூயா. உனக்கு எங்க என்ன பண்ணணும்னு தெரியல, எங்க எந்த இடத்தை காக்கணும்னு தெரியல, எதுக்காக நீ ஜெபிக்கணும்னு தெரியல, எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்துல நிக்கணும்னு தெரியல, எல்லாம் பதுங்கி பதுங்கி ஒவ்வொன்னா உனக்கு வருது, உன்னை அட்டாக் பண்ணுது. இது எப்படி வந்ததுன்னு தெரியல, எந்த நேரத்துல வந்தது, எந்த சூழ்நிலையில் வந்தது, எதனால வந்தது, ஒண்ணுமே புரியலையே ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம மண்டை குழம்பி போய் நிக்கிறோமே. அதுக்கு காரணம் என்ன? நிறைய பதுங்கி இருக்கிறத வெளியே கொண்டு வர போகிறார் கர்த்தர். பாடுங்க பாடுங்க பாடுங்க. அல்லேலூயா. உனக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியல, உள்ள எங்கேயே பதுங்கி இருக்குது, திடீர்னு சடனா வந்து நம்மள அட்டாக் பண்ணுது. அல்லேலூயா. நம்ம விழுந்து போயிடுறோம், எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியல. அல்லேலூயா. பாட்டு ஜெயிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆயுதம் அணிந்த யுத்த வீரர்களுக்கு முன்பாக நிறுத்தலாம். அல்லேலூயா. ஆயுதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அல்லேலூயா. ஆயுதெல்லாம் வச்சு நம்ம ஜெயிச்சிடணும்னு பாக்குறோம். நம்ம கிட்ட அது இருக்கு, இது இருக்கு, தாளந்து இருக்கு, ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு, அவளை தெரியும், இவளை தெரியும், இதெல்லாம் வச்சு ஜெயிக்கவே முடியாது. ஜெயம் உன் கையில இருக்கு, உன் வாயின் துதியில இருக்கு, நீ பாடுற பாட்டுல இருக்கு. பதிவிருந்தவர்களை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் அழித்தார். 2வது என்ன செய்யறாருன்னா, அங்கே 3 நாளாய் கொள்ளையிட்டார். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து கொள்ளை பொருளை பிசாசு சத்துரு உன்னுடையதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உருவி உரிந்து கொண்டு உன்னை ஒண்ணு இல்லாம நிக்க வச்சிருக்கிறான். உண்டு அது. அல்லேலூயா. எல்லாம் உன்னுடையது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையும் உன்னுடையது. இயேசு சொல்றான்ல, அல்லேலூயா, உலகம் என்னுடையது, பொன்னியும் பொண்ணு என்னுடையது, அல்லேலூயா, ஐஸ்வர்யம் என்னுடையது, எல்லாம் அவருடையது, பூமியில இருக்கிற அத்தனையும் அவருடைய. ஆனா அதை நமக்கு கிடைக்காதபடி, நாம் சுதந்திரிக்க முடியாதபடி சத்ரு கையில இருக்கு. அது எப்படி வாங்க முடியும்? நேரா போய் நீ யுத்தம் செஞ்சு வாங்க முடியாது. இப்படி நம்ம இன்னைக்கு இதுதான் போராடுறோம். நம்ம போய் நேரடியா போய் யுத்தம் செஞ்சு நம்ம போராடி நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாவது பெரிய ஆயிடலான்னு பாக்குறோம். அது கொஞ்சம் கஷ்டம். சுலபமான வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ பாடும் பொழுது கர்த்தர் அங்க பெரிய கொள்ளையை கர்த்தர் வைத்திருந்தார், ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. பராகா என்ற அந்த வார்த்தை வந்ததுக்கே இதுல இருந்து, அந்த பாட்டில இருந்து தான் வந்தது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். ஆமென். இந்நாள் வரைக்கும் அது பெராக்கா என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இந்த பெராக்கா எப்படி வந்தது என்றால் பாட்டுனாலே வந்தது. அல்லேலூயா. அவர்கள் பாடின பொழுது அங்கே எல்லா சத்துரு மேற்கொண்டு கொள்ளையிட்டார்கள். அது பெராக்காவாக மாறினது. அடுத்து 29 வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. அல்லேலூயா. பாட்டுனால வர்றது பாருங்க. நம்ம நினைக்கிற அற்பமா ஒரு 2 பாட்டு பாடிடுறோம். இந்த பின்விளைவு என்னன்றது பிசாசுக்கு தெரியும், ஆனா நம்மளுக்கு தெரியல. துதி ஆராதனை பாடல்ல எப்பேற்பட்ட மகிமை இருக்கு, வல்லமை இருக்கு என்பது நம்ம விளங்கி கொள்ளல. ஆனா அவருக்கு தெரியும். ஜெபம் பண்றேன், நல்லா பண்ணுப்பா, கம்முன்னு இருப்பான், பாடு, அந்த வைத்தியவாசி அதெல்லாம் எல்லாம் அப்படியே பாடும் பொழுது, ஏன்னா அவன் செய்ய தவறி கீழே விழுந்தான்.
அவன் ஆராதனை கூடத்துக்கு தலைவனாக இருந்தான். ஆராதிக்கிறவர்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு வைத்திருந்தான். அவன் சங்கீதம் பாடுகிற கேருப்பா இருந்தான். அல்லேலூயா. அந்த அக்கினி நடுவுல விளாவிக் கொண்டிருந்தான், தேவனை பாடி உயர்த்தி. அப்பேற்பட்ட மனுஷன் விழுந்து போனான். அவன் தவறி போய் அவன் விழுந்ததை கர்த்தர் நம் மூலமாய் தூக்கி நிறுத்தி, விழுந்து போன கூடாரத்தை தூக்கி நிறுத்தும்படி, அதுதான் நம்ம அவன் விழுந்து போனான். ஆனா நம்ம அவரை கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம எழுப்பி இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு பாட்டு பாடும் பொழுதெல்லாம் என்ன தெரியுமா சொல்றோம்? பிசாசே, நீ செய்ய தவறினதை நான் என் தேவனுக்கு செய்கிறேன். அல்லேலூயா. நான் என் கர்த்தரை பாடி துதிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அங்க தேவனால் உண்டான பயங்கரம் இருந்தது. நம்ம பாட பாட சுத்தி இருக்கிற அந்த ஜெயம் வந்தவனு சுத்தி இருக்கிறவன் எல்லாம் பயப்படுவான் நம்ம கிட்ட வர்றதுக்கு. அல்லேலூயா. ஒரு தடவை இறங்கி கர்த்தர் யுத்தம் செஞ்சுட்டாரு அப்படின்னா சுத்தி இருக்கிறவன் எல்லாம் பார்ப்பான், இவன் கிட்ட போனா இவன் பாட்டிலேயே நம்மள ஜெயிச்சிருவான்னு சொல்லி ஒதுக்கி போயிடுவான். இவன் பாடுவான், கர்த்தர் இறங்குவாரு, நம்மள நொறுக்குவாரு, எதுக்குடான்னு சொல்லி தலைவலியும் போயிடுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் பாட பாட நம்மளுக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அவன் போயிடுவான். இந்த அபூர்வமான மகிமையான வல்லமையான இந்த பாடல் மூலமா வருகிற அந்த எப்படி சொல்றது, அந்த அற்புதம், அந்த அதிசயம், அந்த மகிமை அந்த பாடல் மூலமா வருகிறது நம்மளுக்கு தெரியல, நம்ம பாட மாட்டோம். ஆனா கர்த்தருடைய கிருபையினால நான் இன்னைக்கும் மாறுபட்டி சொல்ல முடியும், என் சபையில எல்லாரும் பாடுவாங்க. அல்லேலூயா. நான் ஒரு சபைக்கு போன 20 வருஷம் விசுவாசி. ஒரு பாட்டை பாடுன்னா பாடவே தெரியல, பாடவே இல்லை, பாடவே மாட்டாங்க. ஐயோ எனக்கு தெரியாதுங்க, பாடலாம் வராதுங்க. அதான் அவருக்கா இருப்பாருங்க, அவரு தான் நல்லா பாடுவாருன்னு கையை காட்டுறாங்க ஒரு பாட்டை பாடுனா. அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அடுத்து 30வது வசனம் வாசிங்க. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசாபாத்தின் ராஜ்ய பாரம் அமெரிக்கையாய் இருந்தது. யுத்தம் இல்லாம உனக்கு ஒரு இளைப்பாறுதல் வரணும் அப்படின்னா நீ பாடணும், கர்த்தரை பாடு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தனியா நீங்க பொய் சொல்லாம சொல்லணும் உங்களுக்கு பாட்டு புக் இருக்கு, அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். தனியா வீட்டுல இருக்க சர்ச்சில் எடுத்து பாடுறது இல்ல. வீட்டுல நான் ஒரு வீட்டுல போய் பாட்டு புக்கு கேட்கிறேன், பாட்டு புக்கே இல்லைன்ட்டாங்க. இன்னொரு வீட்டுல போய் கேட்டா ஒரே ஒரு புக் இருக்கு, கீழ்ச்சி போயிருக்கு, ஹெட்டிங் எடுக்கவும் இல்லை. ரெண்டாவது, யாராவது ஒரு பாட்டை பாடுங்கன்னா பாட தெரியல. பாட்டு புக் இல்லாம பாட்டு வர்றது இல்ல, பார்த்துதான் பாடுறீங்க. சரி, ஏதோ ஒண்ணு பார்த்தாது பாடு, அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். பார்க்காம வந்து நின்று அப்படியே பாட்டை பாடணும். இந்த பாருங்க, இவரெல்லாம் அப்படிதான் செய்வார். புது பாட்டா இருந்தா எடுத்துக்கலாம். பாட்டு புக் இருக்கா? உனக்குன்னு ஒரு பாட்டு புக் இருக்கா? கீழ்ச்சி கந்தலா இருந்தா இன்னைக்கு மாத்திருங்க, போய் தயவு செய்து ஒண்ணு வாங்கி வச்சுங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? என்ன கோச்சு கூடாது, உங்க நல்லதுக்கு தான் நான் பேசுறேன். பாட்டு புக் இருக்கா? எல்லாருக்கும் தனித்தனியா இருக்கா? இருக்கா பிரதர்? அவரா பிரதர் இருக்கா? உங்களுக்கு பாட்டு புக் இருக்கா வீட்டுல? அதுதான் கேட்கிறேன். வீட்டுல இருக்குல்ல, வச்சுங்க, வீட்டுல வச்சு பாடுங்க. அவரு பிரச்சனை இல்லை, வண்டியில போகும்போதே பாட்டு போட்டுனே கேட்டுனே போயிடுவாரு. நாங்கள போடுவோம். கஷ்டம் இருந்தா கூட போடுறீங்கல்ல, வெரி குட். அப்படிதான் இருக்கணும். கேட்டா கேள்றா, என் வண்டியில வரணும்னா போ. ஒருத்தர் இப்படியே அரக்கோணத்துல ஆட்டோல ஐயா ஏறுங்க, நான் ஏற்கான் பாட்டை வச்சுட்டான். ஒருத்தன் வந்தா, ஏன்பா என்னப்பா இவ்வளவு சவுண்டா, இந்த பாட்டை இருக்கிற நிறுத்துப்பா, நான் பாட்டு போடுவேன் அப்படின்னா ஏறுங்க, அட்டோட்ட வாங்க, ஏறுங்கன்ட்டான். அப்படிப்பட்ட சவாரியம் வேணா காசம் வாங்கன்ட்டான். அந்த சின்ன பையன் பாட்டை போட்டு விட்டு சும்மா சவுண்டா வச்சுக்கின்னு பாட்டெல்லாம் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னா என் ஆட்டோல ஏறு, இல்ல அடுத்த வண்டி வா, அப்படியே சொல்றான். உன் சவாரி வேணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுன்றான். அல்லேலூயா. பாட்டை கேட்டுக்கிட்டே வருதுங்க ஜனங்க. நெருக்கி ஏத்திட்டான் ஆட்டோல 10-15 பேரு, அவ்வளவு பேரும் பாட்டை கேட்டுன்னு வராங்க. அல்லேலூயா. அமெரிக்கையா இருக்கணும் உன் வாழ்க்கை, அமெரிக்கையா இருக்கணும், யுத்தம் இல்லாம இருக்கணும். இன்னைக்கு யுத்தத்துல போராடி கொண்டிருக்கிறோம், நிறைய போராட்டம் இருக்கு எல்லாருக்குமே.
அல்லேலூயா. யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் வேணும். உன் எதிராளியை நீ ஜெயிக்கணும்னா இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணு. தினம் காலையில 2 பாட்டு, சாயங்காலம் 2 பாட்டு. தாவீதை எப்படி எதுக்கு பிடிச்சாரு, ஏன் அந்த அளவுக்கு உயர்த்தினார் தெரியுமா? எது அவன் பாடுறான். அல்லேலூயா. அவன் பாட்டுக்காரன். பாடி பாடியே சிங்காசனத்துல வந்து உக்காந்தவன். கடைசி வரைக்கும் அவனை அசைக்க முடியல. உறுதியாக நின்னான். அல்லேலூயா. இன்னைய வரைக்கும் அவனுடைய பேரு பேசப்படுது. காரணம் என்ன? கர்த்தரை பாடின ஒரு மனுஷன். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு பாட்டு தாளந்த கர்த்தர் கொடுத்து எத்தனை 1000 பேரை பாட வச்சிருக்கிறான் பாருங்க. ஒரு கோத்திரம் ஃபுல்லா நீ வெறும் பாட்டுக்கு தான். ஒரு சந்ததி ஃபுல்லா நீங்க அப்படியே பாட்டை பாடின்னு இருங்க. உங்களுக்கு சம்பளம் நான் தரேன், உங்களுக்கு சோறு நான் போடுறேன், உங்களுக்கு இடத்த நான் கொடுக்குறேன், போய் வாசிங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான். அவங்களுக்கு ஒரு தனி இடத்தை ஒதுக்கி கொடுத்தான். அவங்களுக்கு ஆகாரம், வீடு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. நீ வெறும் பாடுற, நான் பாத்துக்கிறேன் மீதி எல்லாம். அவன் ராஜ்யம் எப்படி இருந்தது தெரியுங்களா? அல்லேலூயா. அவன் பாடி பாடி பாடிட்டு போயிட்டான். அவன் பிள்ளை வந்து உக்காந்தான். இன்னும் மகிமையா ஆசீர்வாதமா அவனுடைய தயவால இவன் வளர்ந்துட்டான். செல்வ செழிப்பா போயிட்டான். அல்லேலூயா. யுத்தமே கிடையாது. ஒரு வசனத்துக்கு வாசிங்க. யாத்திராகமம் 32 17 18. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றார். அதற்கு மோசே, அது ஜெயதொனி ஆகிய சத்தமும் அல்ல, அபஜெயதொனி ஆகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார். பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது. யோசுவாவில கண்டுபிடிக்க முடியல. மோசே கண்டுபிடிச்சாரு. கர்த்தர் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அங்க என்ன? பாடலின் சத்தம். இது வேற. கன்று குட்டிக்கு பாடி அங்க டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் ஆடலும் பாடலும் கன்று குட்டியை செஞ்சு அதுக்கு முன்பாக பாடி. பாருங்க, தேவன் வழி நடத்துகிற தேவன், சர்வ வல்லமை படைத்தவர், அழைத்து கொண்டு வந்தவர், தூக்கி எடுத்தவர், வானத்தின் பூமி உண்டாக்கினவர், அவருக்கு பாடாம வேற எதுக்கோ போய் பாடி அங்க அதுக்கு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கன்றுக்குட்டிக்காக அங்க பாட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொல்றேன், உலகத்துக்காக நீ எதையாவது பாடுனா அது கன்றுக்குட்டிக்கு முன்பாக பாடுற பாட்டு. இன்னைக்கும் நிறைய பேர், எவ்வளவு பேரு என்னென்னோ பாட்டை வச்சிருக்கிறீங்க. உங்களை சொல்ல, வெளியே டைரக்டா போட்ட உள்ள கேட்டோம், உள்ள போனா தெரியுது என்னென்னவோ பாட்டு. இதெல்லாம் என்னது? கண்ணு குட்டிக்கு முன்பாக பாடுற பாட்டு, ஆடுற ஆட்டம் இல்ல. அப்படி இருக்கக்கூடாது. உலகத்துக்காக இல்ல, கர்த்தருக்காக பாடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேர் உலக பாடல் பாடுனவங்க எல்லாம் இன்னைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமா பாடுகிறார்கள். கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அந்த பாடலிலே அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. அது நிமித்தம் பாருங்க, அங்க எத்தனை பேர் செத்தான். நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. யாத்திராகமம் 32. கர்த்தர் அப்படியே ரொம்ப கோபப்படுத்தக்கூடிய காரியம். கர்த்தருடைய பாடலை பாடுகிற, தேவனை பாடுகிற ஜனங்கள் இன்றைக்கு ஒரு கன்றுக்குட்டிக்கு போய் பாடி கொண்டிருக்கிறாங்க. தங்கத்தை போட்டு கன்றுக்குட்டியை செஞ்சு அதற்கு முன்பாக பாடிக்கொண்டு, நீ எதுக்கு முன்பாக பாடுற? உன் தேவனுக்கு முன்பாக பாடுகிறாயா? தாவீது நடனம் ஆடினான். கர்த்தருடைய பெட்டி வருகிறது, கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணி நான் போட்டிருக்கேன். கர்த்தருக்கு முன்பாக பாடலை பாடி நான் போட்டிருக்கேன். அல்லேலூயா. ஆனா நீ எதுக்கு முன்பாக பாடுற? என்ன பாட்ட பாடுற? கர்த்தருக்கு முன்பாக தேவனுடைய பாடலை பாடுகிறாயா, இல்ல உலக பாடலை தனியா ஓரமா வண்டியில எங்கேயாவது எங்கேயாவது கேட்டுக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு ஜெயம், 2 ஜெயம் இருக்கு. அதை நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அஸ்திவாரம் எப்படி அசைஞ்சது, அசைக்கிறார். அடுத்து நீதிமானுடைய கூடாரத்துல அந்த கம்பீர சத்தம், பாடலின் சத்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய வலதுகரம் எப்படி பராக்கிரமம் செஞ்சது.
கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் பார்ப்போம். எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் அன்பின் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் கூட நீர் சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுவிப்பேனாக. ஓ சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு. கர்த்தர் உன் நடுவிலே நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பாடலை விடாத. அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க, இல்ல கர்த்தர் பாக்குறாரு. அல்லேலூயா. உன் பாடலுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். நீ எவ்வளவு நேரம் பாடினாலும் அவ்வளவு நேரம் உன் அருகில, உன் குடும்பத்துல, உன் நடுவில இருப்பார். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பாடுவதை மாத்திரம் ஒரு நாள் நிறுத்தாத. பாடலை கேளு, பாடலை பாடு. எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்துகிற பாடல் உன் வாயில் இருக்கட்டும். யுத்தங்களை கர்த்தர் செய்வார். யுத்தத்தை கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் யுத்தத்திலே ஜெயத்தை கொடுப்பார். உன் வாழ்க்கை அமெரிக்கையா இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பயங்கரம் இறங்கும். பெரிய ஆசீர்வாதம் வரும். எல்லாம் எங்கிருந்து வருகிறது? அந்த பாடலில் இருந்துதான். தாவீது பாடி 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 தேவனை மகிமைப்படுத்தி இன்றளவு பேசப்பட காரணம் என்ன? அவன் ஒரு மகிமையான பாடகன், சிறந்த பாடகன், கர்த்தரை உயர்த்தி பாடின பாடகன் அவன். அதே போல நாம் பாட வேண்டும் என்று அந்த ஆராதனை ஸ்தலம் மறுபடியும் தூக்கி நிறுத்தும்படி தாவீதின் கூடாரம் மறுபடியும் எழுமணும் என்று சொல்லி இந்த கடைசி காலத்துல கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளைய மேல போனா வெறும் பாடல் சத்தம் தான், அங்கு துதியின் சத்தம் தான், அங்கு மகிமையின் சத்தம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அங்கு ஜெபமோ வார்த்தையோ இல்ல. அங்கு ஜெபம் போராட தேவையில்லை. போராடி இந்த பூமியிலே போராடி ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் முடிந்தது. அங்கு வார்த்தை இல்ல. வார்த்தையாகிய தேவனே அங்கு இருப்பார். அங்கு வெறும் ஆராதனை தான். அது மேல பரலோகத்துல வெறும் ஆராதனை ஸ்தலம் தான் இருக்கு. இங்க ஆராதிக்கலன்னா மேல எப்படி நீ ஆராதிக்க முடியும்? அங்க இரவும் பகலும் ஆராதிக்கணுமே. அங்கு கேராபீன்களும் சேராபீன்களும் தூதர்களும் ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சமான கூட்டங்கள் இரவும் பகலும் கர்த்தரை போற்றி பாடி துதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள இங்கே நீ பாடாம அங்கே எப்படி பாட போகிறாய்? இங்கேயே நீ பாட ஆரம்பி. கர்த்தர் உன்னை அங்கே மேல பரலோகத்துல பாட வைப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எல்லாம் பாடுகிற பாடகர் குழுவில் நிற்கிறோம். ஆண்டவரே, யுத்தத்துக்கு முன்பாக நிற்கிறவர்கள் நாங்கள். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.